அடுத்ததாக சிம்மராசிக்காரர்கள் ஓடி போனவனுக்கு 9ஆம் வீட்டில் குரு 9ல் இருக்கார். சனி இப்படி கியர் போட்டு 7ல் வந்திருக்கார். 7ல் சனி வந்தா என்ன? காதல் 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 சார். அது 80s கிட்ஸு சார். சரி, அப்புறம் 90s கிட்ஸ் பாட்டு ஒன்று சொல்லுங்கள். அது ஒரு காதல் அது மாதிரி. அப்புறம் 2000 கிட்ஸ் சாங்கு வேறு. அதை 2000 கிட்ஸு ஃபுல்லாகவே வரும் காதல் சாங்கு தான். நான் இது அதுன்னு சொல்லதுக்கு விரும்பவே இல்லை. எல்லாமே காதல் சாங்கு தான். தயவுசெய்து சுப்பிரமணியபுரமும் ஆயிடாதீங்க, பார்த்து கால் வைங்க. அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணோம், சார் என்ன சார் ஒரு பக்கம் காதல் பண்ணுங்கிறீங்களா பண்ண வேணாங்கிறீங்களா? பண்ணுங்க, பார்த்து பண்ணுங்கள். உங்களுக்கு 7ல் சனி இருக்கிறதுனால நிறைய அதிர்ஷ்டங்களை கொடுப்பார். வெளிநாட்டு யோகங்களை கொடுப்பார், புதிய நண்பர்களை கொடுப்பார், காதலையும் கொடுப்பார். காதல் பண்ணணும்னு சட்டம்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போது 100ல் ஒரு 10 பேர் தான் காதலில் ஜெயித்தவர்கான். 90 பேர் தோற்றவன் தான். 10 பேர் தான் ஜெயித்தவன். அந்த 10 பேரில் 5 பேர் தான் கல்யாணம் பண்ணவன். அந்த 5 பேரில் 2 பேர் தான் கடைசி வரைக்கும் வாழ்கிறவன். இதுதான் காதலோட பர்சன்டேஜ். புரியுதா? இது இட்ஸ் ஸ்வீட்டஸ்ட் ஹனி. பார்க்கும்போது காதலுக்கென்று ஒரு தேவன் இருக்கிறான், அவன் நல்ல காதலை சேர்த்து வைப்பான். நல்ல காதலை மட்டும். சார் காதல் வரும்னு சொன்னீங்க, எனக்கு வருமா சார்? சார் உங்களுக்கு கல்யாணம் ஆகி உங்கள் பையன் 5ஆம் கிளாஸ் படிக்கிறான், உனக்கு இப்போ காதல் வேறு தேவையா? நிறைய பேர் இருக்கான். தனுசு ராசிக்கு இப்படி தான் சொன்னேன், வேணாம் சார் உங்களுக்கு கள்ளத்தொடர்பு வரப்போகுது. தேங்க்யூ சார் அப்படின்னா, தேங்க்யூவா யோ ஃபீல் பண்ணியா? அந்த மாதிரி 7ல் சனி ஆட்சி விடுதா, காதல் வரும். கல்யாணம் ஆகாத ஆண்களுக்கும் கல்யாணம் ஆகாத பெண்களுக்கும் காதல் வரட்டும். அதை பற்றி நான் பேசுகிறேன். அப்போது இல்லத்தரசர்கள் வீட்டுக்குள்ளே எங்களுக்குள்ளே காதல் வருமோ, உங்களுக்கும் காதல் வரும். அப்போது நீங்கள் பிரிஞ்சு போனவங்கெல்லாம் உனக்கு எனக்கும் வேவ்லென்த்தே செட் ஆகலை, அதெல்லாம் சரியாகும். ஸோ அப்போது 7ல் இருக்கிற சனி காதலை கொடுக்குறார். 8ல் இருக்கிற ராகு, 2ல் கேது 8ல் ராகு. வண்டி எடுக்கும்போது ஜாக்கிரதையாக எடுக்கணும். வண்டி எடுக்கும்போது அம்பாவை தியானம் பண்ணிகிட்டே வண்டி எடுக்கணும். பார்த்து ஓடணும். லெஃப்ட்டில் போயிட்டு ரைட்டில் வரணும். வெயிலிங்லாம் பண்ணிங்கன்னா அப்படியே போக வேண்டிதான். சரியா? ஸோ அப்போது 8ல் இருக்கிற ராகு என்ன பண்ணுவார், ஆக்சிடென்டல் பீரியடை உருவாக்குவார். கீழே விழுவீங்க, கையில் அடிபடும், காலில் அடிபடும், எல்லாம் நடக்கும். அப்போ 2ல் இருக்க கேது படாப்பட்டு அப்படி பேசுவீங்க. எப்படி பேசுவீங்க? சார் இந்த வேலை வேணாம் சார் அப்படின்னு நீங்கள் மேனேஜர்கிட்ட சொல்ல போகிறீங்க. என்ன சொல்ல வரீங்க? இந்த வேலை வேணாம் சார், நமக்கு வேணாம் சார். ஆனால் அவர் என்ன புரிஞ்சுவார், இந்த வேலை வேணாமா, சரி போ வேலை விட்டு போயிருன்னு அனுப்பிடுவார். நான் அதுக்கு அர்த்தம் அப்படி இல்லையா? ஸோ அப்போது அவர் தப்பாக புரிஞ்சுப்பார். என்ன புரிஞ்சுப்பார்? உனக்கு இந்த வேலை வேணாம் அப்படின்னு புரிஞ்சுப்பார். ஸோ அப்போ ஜாக்கிரதையாக பேசணும். யூடியூப் வைக்கலாம்னு நினைக்கிறவங்களுக்கு படமே வைப்பீங்க. பெரிய பெரிய பேராசைகள் எல்லாம் நிறைவேறும் இந்த எதனால், 7ல் இருக்கிற சனியால். ஸோ சிம்மராசிக்காரர்கள் சீரும் சிறப்புடன் இருப்பீர்கள். மகிழ்ச்சியாக இருங்க.